ஷர்மிளா, டெல்லியிலே தற்போது பரபரப்பாக பதற்றம் பற்றி கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அங்கு ஒரு பக்கம் பேரணி, ஒரு பக்கத்திலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலும் தற்போது தலைமைச் செயலகத்தை சுற்றி ஒருவித பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். காரணம் என்னென்றால், முதலமைச்சர் விஜய் திடீரென அதிரடியாக பல நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற பேச்சு தற்போது பெரும் பேச்சாக வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், விரைவிலே ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், புதிய தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே பல அதிரடி சிறப்பு அறிவிப்புகள் வெளியாகும். குறிப்பாக வாக்குறுதிகள் கொடுத்தது போல், தாவேகா ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல உரிமை தொகை அது 2500 ரூபாயாக மாற்றுவது, அதே போன்று பேருந்தில் இலவச பயணம், அதே போன்று பல அறிவிப்புகள், பல மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளை வெளியிட போகிறது தாவேகா அரசு. அதற்கான உத்தரவை போட்டு அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், பட்ஜெட்டின் போதுதான் அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்த போதிலும் தற்போது தகவல்கள் கசிய ஆரம்பித்து விட்டன நமக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பல அமைச்சர்கள் தங்களுடைய அதீத செயல்பாடுகளால், குறிப்பாக சோசியல் மீடியாவிலே தங்களுடைய பெயர் அடிக்கடி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அதீத செயல்பாடுகளால் அவர்களின் பெயர் தற்போது படு மோசமாக டேமேஜ் ஆகி கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சில அமைச்சர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவிலே வைரலாக விமர்சனங்களை பெற்று வருகிறார்கள். அவர்கள் என்றால் தொழில்துறை அமைச்சராகட்டும், கீர்த்தனாவாகட்டும், அதே போன்று அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார் இவர்கள்லாம். அதே போன்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகட்டும் கில்லி சரத்குமார், அதே போன்று மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் அமைச்சர் என்று இவரை அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும் ஸ்ரீநாத், அதே போன்று கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு சிறப்பாக நடவடிக்கை எடுக்கிறார், அதிரடி ஆய்வுகளை நடத்தியார் என்ற பெயர் வந்த போதும், இந்த துறையை எனக்கு வேண்டாம், வேற துறையை கொடுங்கள், இதில் பல விடயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை வெளிப்படையாக பேசியதாக கூறப்படுகிறது. அதுவும் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் திடீரென நடனம் ஆடியது, அதே போன்று சிறுவிகளுக்கு முதலுதவி சிகிச்சை தருகிற மசாஜ் செய்வதேன் என்ற வகையில் சர்ச்சையில் சிக்கியது என பல சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நிதி அமைச்சராக இருக்கும் மரிய வில்சனே ஒரு சர்ச்சையில் சிக்கி தற்போது நீதிமன்ற படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருக்கிறார். இது போன்று பல சர்ச்சைகள், ஆர்வக்கோளாறு செயல்பாடுகள் என சோசியல் மீடியாவிலே நெகட்டிவாக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். தேவை என்ற சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள், பிறகு கடும் நடவடிக்கை எடுப்பேன் கூறியிருக்கிறார். தற்போது பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறோம், பட்ஜெட் குறித்த பேச்சுதான் மக்களிடம் எடுக்க வேண்டும், பட்ஜெட் குறித்து தான் பேச வேண்டும், பட்ஜெட்ல அறிவிக்க போகின்ற திட்டங்கள் குறித்து தான் பேச வேண்டும். ஆனால் பொதுமக்கள் தேவையற்ற உங்களுடைய ஆர்வக்கோளாறு செயல்பாடுகள் குறித்து பேசி எதிர்மறை விமர்சனங்களை பெறாதீர்கள். பெற்றீர்கள் என்றால் இதுதான் கடைசி வாய்ப்பு, அதன் பிறகு கடும் நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் பலர், உங்களில் யாரெல்லாம் என்னுடைய உத்தரவை மீறி எச்சரிக்கை மீறி செயல்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் எக்ஸ் மினிஸ்டர் ஆகிவிடுவீர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகிவிடுவீர்கள், அதாவது அமைச்சர்களிலிருந்து உங்களை நீக்கி விடுவேன் என கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாராம் முதலமைச்சர் விஜய். இந்த வாழ்மொழி உத்தரவு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக அந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த எச்சரிக்கை வெளிப்படையாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பல நலத்திட்டங்களை நாம் கொண்டு வரப் போகிறோம், இந்த நேரத்திலே தேவையற்ற சர்ச்சைகளாலும் நீங்கள் அரசின் பெயரை கெடுக்காதீர்கள் என்ற வகையிலே வெளிப்படையாகவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதுதான் கடைசி வாய்ப்பு, இனி ஒரு முறை இப்படி சர்ச்சையில் சிக்கினால் நீங்கள் எக்ஸ் மினிஸ்டர் தான் என்ற வகையிலே மிக தெளிவாக அவர் உத்தரவினை போட்டிருக்கிறார், எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதனால் பல அமைச்சர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் சிலர் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற வகையில ஏற்கனவே பலர் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள். அதே போன்று போக்குவரத்துறை அமைச்சர் கூட நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், நான் சாப்பிடவில்லை என்று கூறியதும் சர்ச்சையானது சோசியல் மீடியாவிலே. இது போன்று ஒவ்வொரு அமைச்சரும் இது போன்ற சர்ச்சைகள். அதே போன்று சிவகாசியிலே இரு பெண் அமைச்சர்களிடையே ஏற்பட்ட குளறுபடி, சண்டை என்றெல்லாம் வந்தது. இதெல்லாம் பார்த்தவுடன் முதலமைச்சர் விஜய் மீண்டும் டென்ஷன் ஆகி இருக்கிறாராம். இனிமேல் இப்படி செய்தால் அடுத்த நடவடிக்கை நீங்கள் பதவியை பறிகொடுக்க வேண்டும் என்ற வகையில் தான் தெரிவித்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் பலருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றவுடன் பலரும் தற்போது தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் விஜயை தொடர்பு கொள்வதற்கும், அதே போன்று பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவரும் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிறார், எனவே அவரை தொடர்பு கொள்வதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது எங்களை அமைச்சராக்கி விடுங்கள் என்ற வகையில் அழுத்தத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும், தலைமைச் செயலகத்துக்கு தொடர்ந்து பல எம்எல்ஏக்கள் படையெடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அழுத்தம் கொடுத்து யாரானும் அமைச்சர் பதவி பறிபோனால் தங்களுக்கு அந்த வாய்ப்பு வேண்டும் என்ற வகையிலே பலர் முயற்சித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தலைமைச் செயலகத்தில்
தற்போது பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் பதவி போனால் தங்களுக்கு புதிய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற வகையில் பலர் தற்போது முந்தியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜயை பொறுத்தமட்டிலே தற்போது பட்ஜெட் தான் மிக முக்கியம். இந்த பட்ஜெட் தொடர் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த பட்ஜெட்டாக, ஹைலைட் ஆகிற பட்ஜெட்டாக, மக்கள் பட்ஜெட்டாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தயார் செய்யுங்கள். எனவே அமைச்சர்கள் தேவையற்ற சச்சரவுகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். செய்தியாளர் சந்திப்புகளை தேவையற்று செய்தியாளர் சந்தித்து கேள்வி கேட்டு அவர்களிடம் மாட்டிக்கொள்ளார்கள் என்ற வகையிலே அவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எனவே தற்போது தலைமைச் செயலகமே சிஎம் விஜயின் அடுத்த நகர்வு என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறார், அமைச்சர்கள் தலை தப்புமா, அமைச்சர்கள் அமைதியாக இருப்பார்களா அல்லது ஆர்வ கோளாறால் மாட்டிக்கொள்வார்களா என்ற வகையிலே தற்போது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சிஎம் விஜயின் அடுத்த நகர்வு அதிரடியாக இருக்குமா அல்லது மகிழ்ச்சி அறிவிப்பாக இருக்குமா என்னவென்பதுதான் தற்போது பெரும் கேள்வியாக இருக்கிறது.